Hello friends, welcome back to my channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணுது. அது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். அது ரியல் வேர்ல்டில் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் படி பார்த்தோம்னா போக்கோ F1க்கு நியர்பை ஐடென்டிக்கலாக இருக்கும். இல்லை அதோட ஏதாவது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்சங் கேலக்ஸி S9க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மாடரேட்டான லெவல் இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங்க்கு போயிடலாம். ப்ரிட்டி எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு OnePlus டிவைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிவைஸே இருக்குது. டிவைஸ் இப்படி வச்சுருவோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பேப்பர் ஒர்க் இருக்குது. பேப்பர் ஒர்க் அண்ட் கேஸ். அப்புறம் ஒரு வெல்கம் லெட்டர். ஸோ அவ்வளோதான். சார்ஜிங் கேபிள் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ப்ளூவில் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சார்ஜர் கேஸ் விட்டு வரமாட்டேன்து. ஓகே, ஸோ 30 வாட் வாப் சார்ஜிங். ஸோ that device. ஸோ வெயிட்லெஸ்ஸாக கூட தான் இருக்குது. அநேகமாக 205 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லா அஸ்தட்டிக்கலாக இருக்கிட்ட ஸ்பெக்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நான் வாங்குகிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 28,000 வேரியண்ட். இந்த வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 128GB அண்ட் 8GB ரேமோட வரும். மெகாபிக்சல் சோனி IMX586 சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா IMX616 சென்சார். ஸோ அது 32 மெகாபிக்சல். பின்னாடி ப்ரைமரி உங்களுக்கு 48 மெகாபிக்சல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைட் ஆங்கிள் அண்ட் மேக்ரோ லென்ஸ் இருக்குது. மோஸ்ட் ரிவ்யூவர்ஸ் மேக்ரோ லென்ஸ் பற்றி அந்தளவுக்கு எதுவும் சொல்ல. ஸோ நானும் எதுவும் டெஸ்ட் பண்ணாமல் எதுவும் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கார்டோடு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன் கார்டு எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். ஓகே, ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. ஸோ இதுதான். அதே மாதிரி இதில் எனக்கு அடிஷன் என்ன பிடிச்சதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போது ஐஃபோன்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் இங்கே சைலண்ட் அதெல்லாம் செட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பிளாஸ்டிக்ஸ்ன்னு நிறைய ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் ஓகே, எனக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பின்னாடி கிளாஸ் பேக், ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ் பேக். ஸோ நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி இதோட ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். எனக்கு ப்ரைமரியாக அந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் பாக்ஸில் டைப் C to 3.5mm ஜாக் இல்லாதது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம எக்ஸ்டர்னல் ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அது இவங்க OnePlus வயர்லெஸ் TWS ஹெட்ஃபோன்ஸ் புஷ் பண்ணுறதுக்காக மேபி இது மாதிரி நமக்கு ஜாக் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கலாம். இதோட ஸ்பெக்ஸ் பற்றி கொஞ்சம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது 128GB அண்ட் 8GB ரேம் வேரியண்ட். ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசஸர். ஃப்ரண்ட்டில் சோனி IMX616 சென்சார் 32 மெகாபிக்சல் ஃப்ளாக்ஷிப் சென்சார். அண்ட் ஒன்ஸ் அகேன் பேக்கில் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் சோனி IMX586 சென்சார். சேம் ஆஸ் OnePlus 8ல் இருக்கிற அதே சென்சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு மேக்ரோ லென்ஸ் இருக்குது. அது ஒன்றும் எப்படி ஷார்ட்ஸ் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் ஷார்ட் ரிசல்ட்ஸோட கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவில் வரேன். ப்ளஸ் ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வெறும் மோனோ ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதுக்கு கிடையாது. சிம் எஜெக்டர் ட்ரே இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி டைப் C மட்டும்தான். உங்களுக்கு 3.5mm ஜாக்கும் அதே மாதிரி கிடையாது. ஸோ வால்யூம் பட்டன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ. நான் உங்களுக்கு டீட்டெயில்டான நம்ம ஸ்டைலில் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோவோட வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.